அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானங்கள் மற்றும் நவீன ஜெட் இன்ஜின்களை துருக்கிக்கு விற்கக்கூடாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிடம் வலியுறுத்தியிருந்தார். துருக்கிக்கு F-35 போர் விமானங்கள் வழங்கப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள ராணுவ சமநிலை பாதிக்கப்படுவதோடு இஸ்ரேலின் பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஏற்படும் என்று இஸ்ரேல் தனது கவலையை தெரிவித்தது. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளரிடம் பேசியபோது, அமெரிக்கா எந்த நாட்டுக்கு என்ன ஆயுதங்களை விற்க வேண்டும் என்பதை வேறு எந்த நாடும் தீர்மானிக்க முடியாது. எங்களின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக கொள்கைகள் முழுமையாக அமெரிக்காவின் தேசிய நலனின் அடிப்படையில் தான் அமையும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் துருக்கியும் அமெரிக்காவின் முக்கியமான கூட்டாளி நாடுதான். துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதால் அமெரிக்கா தனது கொள்கையை மாற்றப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பை வாங்கியதால் துருக்கி மீது அமெரிக்கா விதித்திருந்த சில தடைகளை தளர்த்துவது மற்றும் அந்த நாட்டை மீண்டும் F-35 திட்டத்தில் இணைப்பது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுடனான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலின் கோரிக்கையை ட்ரம்ப் வெளிப்படையாக நிராகரித்திருப்பது அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.